வணக்கம் நண்பர்களே. மை வி3 ஆட்ஸ் உறுப்பினர்கள் எல்லாம் ரொம்ப எதிர்பார்ப்போடு இருக்கிறோம். எலெக்ஷன் 15 நாள் எலெக்ஷன் முடிய போகுது. அதுக்கப்புறம் எப்போ பே அவுட் கொடுப்பாங்க அப்படின்றத பற்றி ரொம்ப எதிர்பார்ப்போடு மக்கள்லாம் இருக்கும். இது அதுக்கான அப்டேஷன் தான் இப்போ போயிட்டுருக்கு. நிறைய மீட்டிங்ஸ் போயிட்டுருக்கு டெய்லியும். அதுக்கான அப்டேஷன் எம்டி சார் வீடியோவில் வர்றதில்ல, வீடியோ கொடுக்கறதில்ல அப்படின்னு சொல்லி எல்லோரும் கேட்குறீங்க. இப்போ ஒரு மீட்டிங் நடக்குது, அதில் ஒரு சில பேச்சுவார்த்தைலாம் நடக்குது அப்படின்னா, உடனே அதை முடிவு பண்ணி உடனே நம்ம வீடியோவில் சொல்லிட முடியாது இல்லைங்களா? அதனால் எந்த ஒரு முடிவாக இருந்தாலும் எல்லா மீட்டிங்லாம் முடித்து கமாண்டர்ஸு, டைரக்டர்ஸு எல்லாமே கலந்து முடிவு பண்ணி ஒரு முடிவு எடுத்ததுக்கப்புறம் தான் எந்த ஒரு அப்டேஷனுமே நம்ம கொடுக்க முடியும் இல்லைங்களா? அதனால் இவ்வளோ நாள் நம்ம வெயிட் பண்ணிட்டோம். ஒரு 2-3 நாள் வெயிட் பண்ணுங்கள். கண்டிப்பாக சார் பேசுவார். நிறைய மீட்டிங்ஸ், நிறைய ஆஃபர்ஸ், நிறைய இந்த ரெயின்போ பிளான் எல்லாமே நிறைய டிஸ்கஷன் போயிட்டுருக்கு. அதை பற்றி எல்லாம் ஒரு தெளிவான ஒரு வீடியோ கண்டிப்பாக இன்னும் 2 நாளில் கொடுப்பாரு சார். அது வரைக்கும் நம்ம வெயிட் பண்ணுவோம். நமக்கு டவுன்லைனில் ஒருத்தர் கேட்டிருந்தாங்க. என்ன கேட்டிருந்தாங்கன்னா, இப்போ சார் நிறைய கம்பெனிஸ் பிளான் இப்போ நிப்பாட்டுறாங்க, ஒரு மாதம் 2 மாதம் தள்ளி போடுறாங்க, லீவ் விடுறாங்க அப்படின்னாக்கும் அவங்க நிறைய அப்டேஷன், நிறைய பிளான் மாற்றங்கள்லாம் கொண்டு வருவாங்க சார். மை வி3ல அந்த மாதிரி வர்றதுக்கு சான்ஸ் இருக்கா அப்படின்னு சொல்லி கேட்குறீங்க. இது சம்மந்தமாக இந்த வீடியோவில் நம்ம பார்க்கலாம். வீடியோ யாராவது புதுசாக பார்த்துட்ருக்கீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போது நானுமே நிறைய ஆன்லைன் கம்பெனிஸ் முன்னாடியெல்லாம் பார்த்துருக்கேன். அதில் நம்ம டவுன்லைன் சொன்னது மாதிரி தான். இப்போ ஒரு கம்பெனி ஆஃப் பண்ணுறாங்க அப்படின்னா ஒரு மாதம் இல்லைனா 15 நாளைக்கு ஆஃப் பண்ணுறாங்க, பே அவுட் நிப்பாட்டுறாங்க, ஏதாவது ஒரு அப்டேஷன் கொண்டு வர்றாங்க அப்படின்னா கண்டிப்பாக ஏதாவது ஒரு சில மாற்றங்கள் இருக்கும். அதனால தான் இதுக்கு முன்னாடி வீடியோ கூட நம்ம அப்கிரேட் பிளானில் ஏதாவது அமௌண்ட்டு சேஞ்சஸ் இருக்குமா அப்படின்னு சொல்லி கூட இதுக்கு முன்னாடி வீடியோ நம்ம போட்டிருந்தோம். இது என்னுடைய தனிப்பட்ட கருத்து தான். நம்மளை பொறுத்தளவுக்கு என்னென்னா, ரெயின்போ பிளான் எந்த அளவுக்கு செட் ஆகுதோ அந்த அளவுக்கு நம்ம பர்ச்சேஸ் பண்ணக்கூடிய அந்த அப்கிரேடுக்கான பிளானுக்குள்ள அமௌண்ட் கம்மியாகிறதுக்கு சான்ஸ் இருக்குது. ஏன்னா நம்ம முன்னாடி மாதிரி தான் நம்ம ஒர்க் பண்ண போகிறோம். இருந்தாலும் ரெயின்போ பிளான் உள்ள என்ட்ரி ஆகும்போதில் அதில் நமக்கு நிறைய பெனிஃபிட்ஸ் வரப்போகுது. அப்படிங்கும்போது நமக்கு அந்த பர்ச்சேசிங் அமௌண்ட் கம்மியாகிறதுக்கு சான்ஸ் இருக்குது. இல்லைனா பர்ச்சேஸ் பண்ணக்கூடிய அமௌண்ட்டுக்கு வேறு பொருட்கள் கிடைக்கிறதுக்கும் வாய்ப்புகள் இருக்குது. பார்க்கலாம், அடுத்து என்ன அப்டேஷன் வந்தாலும் அது நமக்கு சாதகமாக தான் இருக்கும். அடுத்து பேமெண்ட்டை பற்றி நமக்கு எந்த ஒரு அப்டேட்டும் கிடைக்கல. இந்த ரெயின்போ பிளானு, அப்கிரேட் பிளானுக்கு என்ன சேஞ்சஸ் வரலாம், இதை பற்றி தான் நமக்கு கொஞ்சம் அப்டேட் கிடச்சதை நம்ம சொல்லியிருந்தோம். பேமெண்ட்டை பொறுத்தளவுக்கு நம்ம முடிஞ்ச அளவுக்கு கம்மியாக விட்ரால் கொடுத்துருப்பாங்க இல்லையா, அந்த 15,000 கம்மியாக கொடுத்துருப்பாங்களா, அவங்களுக்கெல்லாம் ரிலீஸ் பண்ணுறது தான் நல்லதுன்னு நம்ம நினச்சிட்டு இருந்தோம். இருந்தாலும் போன வாரத்தில் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. இந்த வாரமும் ரிலீஸ் பண்ணுறாங்களா இல்லையான்றதை நம்ம எதிர்பார்க்கலாம். முடிஞ்ச அளவுக்கு கம்மியாக அமௌண்ட் கொடுக்குறவங்களுக்கு, விட்ரால் கொடுத்துருக்கவங்களுக்கு ரிலீஸ் பண்ணுறது நல்லது. எலெக்ஷன் அதுக்கு காரணமாக இருக்க சான்ஸ் இருக்காது. அப்படியே இருந்தாலும் நம்ம இப்போ கேஒய்சிலாம் அப்டேட் பண்ணிட்டோம் இல்லையா, இந்த டயத்தில் டக்குன்னு வெரிஃபிகேஷன் பண்ணி அதை ரிலீஸ் பண்ணலாம். கம்மியான அமௌண்ட்டு கொடுத்துருக்கவங்களுக்கு. இப்போ நம்ம 50,000 30,000 இப்படி நம்ம அமௌண்ட்டு போட்டவங்களுக்கு இல்லாமல் 15,000க்குள்ளே போட்டிருப்பாங்க இல்லையா, விட்ரால் கொடுத்துருக்காங்க இல்லையா, அவங்களுக்கு முதல்ல ரிலீஸ் பண்ணால் நல்லாயிருக்கும். பார்க்கலாம், கம்பெனி என்ன முடிவு எடுக்கிறாங்களோ அது நமக்கு சம்மதம். அப்டேட் வரட்டும், அதுவரை கொஞ்சம் பொறுமையாக இருப்போம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ.